சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் தென்கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மீதமான திருச்சபையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை என்னவென்று சொன்னால், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது ஒரு தீர்க்க தரிசனமாக மத்தேயு புத்தகத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாள் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய வருகை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறபடினாலே அதை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பின் செய்தி எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருக்கு தேவன் ஊழிய கட்டளையாக, நீங்கள் யாவரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று வாக்குத்தத்தம் கட்டளையிட்டார். இன்றைக்கு திருச்சபை இந்த ஊழிய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை தலையாகிய கடமையாக ஊழியம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. திருச்சபை பல்வேறு வழிகளில் இந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலம் விஞ்ஞான அறிவு பெற்ற ஒரு உலகமாக திகழ்கிறது. டிஜிட்டல் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நடந்து சென்ற செய்தி இப்பொழுது பலவித விதங்களில் மாற்றப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் செல்ல முடியாத இடத்திற்கும் இந்த டிஜிட்டல் மூலமாக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு பல்வேறு காரியங்கள் அதில் இருக்கிறது. யூடியூப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்னும் இதை தொடர்ந்து பல்வேறு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் தென்கிழக்கு ஒன்றியத்திற்காக ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குவதற்காக நாங்கள் தீர்மானித்தோம். கர்த்தர் அதை இந்த நாளில் கைகூடி வர பண்ணியிருக்கிறார். இந்த யூடியூப்பின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய பாடல்கள், அவருடைய குறு செய்திகள், ஆலோசனைகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கும், நாம் வேதம் வாசிப்பதிலும், நம்மை விசுவாச வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்வதற்கும் நிச்சயமாக இந்த மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இதை முன்னேற்பாடாக சில ஊழியக்காரர்கள் எடுத்து செய்கிறார்கள். அவர்களை தேவன் வழிநடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். இந்த செய்தி எல்லாருக்கும் செல்ல வேண்டும். இங்கு சொல்லப்படுகிற நல்ல கருத்துக்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், வாக்குத்தத்தமான காரியங்கள், நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் அனைத்துமே எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து, நமக்கு இருக்கிற அறிவையும் இதில் நாம் பகிர்ந்தளித்து எல்லாருமாக சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.